சார், உங்கள் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள இருப்பதாக சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த சூழ்நிலையில உங்களது அணிக்கான பெயர் மற்றும் சின்னத்தை தெரிவு செய்து விட்டீர்களா? இல்ல அது ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னத்தை பொதுச் செயலாளர்களுடைய மற்றும் ஏனைய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து இந்த தினம் தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற வேட்புமனுவிலே அது சின்னம் குறித்தான விஷயங்களை பரிசீலிப்பதற்கான ஒரு சூழ்நிலை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து மிக விரைவிலேயே இன்னும் சில மணி நேரங்களில் அறிவிப்புகள் வெளிவரலாம். தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையை எப்படி பார்க்கிறீர்கள்? இது உங்கள் தரப்புக்கு பின்னடைவா? இல்ல, இது பின்னடைவு என்று சொல்லிவிட இயலாது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு சரியான ஒரு ஒரு தீர்வை தேர்தல் ஆணையம் எட்டிப் பிடிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏனென்றால் கால அவகாசம் தேவை என்பதை உணர்ந்து இந்த தற்காலிக தீர்வை தான் அறிவிப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது. அப்படியானால் தேர்தலையே கூட அவர்கள் தள்ளி வைத்திருக்கலாமே. ஒன்று. இரண்டு, தேர்தல் நடைபெற இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சற்றேறக்குறைய 6-7 முறை ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய இயக்கம், 40-45 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், உடனடியாக ஒட்டுமொத்தமாக ஒரு நிர்வாகிகளை ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய இயக்கம். இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கட்சி ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதாவது 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடிய ஆதரவு பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. மக்களவை, மாநிலங்களவையில் சற்றேறக்குரிய 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது தவிர்த்து பொதுக்குழு உறுப்பினர்களில் 90% பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பரிசீலிப்பதற்கான சூழ்நிலை இல்லாமல் நேர அவகாசமின்மையால் இத்தீர்ப்பு வழங்கியிருப்பேன் என்று இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய செயலாக இருக்கிறது. மேலும் இது குறித்து நீதிமன்றத்தில் நாடி மேலும் பல தீர்வுகளை எட்டி பிடிப்பதற்கான ஒரு ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கட்சி தலைமையகத்தை பயன்படுத்தக்கூடாது உங்கள் தரப்பினர் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அணியினர் மனு செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? கட்சி தலைமை கழக அலுவலகத்தை பற்றி எவ்விதமான அந்த தீர்ப்பிலும் சொல்லப்படவில்லை. ஆகவே இது அவர்கள் அதிகபட்சமாக இது போன்ற ஒரு காரியத்தில் திரு பன்னீர்செல்வம் அணியினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மிக விரைவிலேயே அவர்களுடைய சூழ்ச்சிகள் உடை தெரியப்படும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் ஏனைய ஒட்டுமொத்த அதர் சார்ந்திருக்கக்கூடியதும் அதிகமாக நிர்வாகிகளை பெற்றிருக்கிறது தான் சொந்தம் என்பதைத்தான் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்முடைய விதிமுறை சொல்லுகிறது. அதனுடைய அடிப்படையில் எங்கள் பக்கம் இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய ஆதரவு பெற்றிருக்கிற காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் எங்களுக்கு சொந்தம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வகைச்செல்வன்.